கிழக்கு லடாக் பகுதி அப்படிங்கிறது, அந்த லடாக் பகுதியே ஒரு சென்சிட்டிவ் ஏரியா. அத பல வருடங்களுக்கு பிறகு இந்திய ராணுவம் இப்போது அங்கே வந்து ரோந்து பணியை தொடங்கி இருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நான் சரியா சொல்லணும்னா, போன செய்தியில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு தன்மான மீட்பு எப்படி சோமநாத் என்று பார்த்தோம். இப்ப என்னன்னா, வி ரெஸ்டோர்டு பிரைட் அண்ட் லேண்ட். இந்த செய்தியில ஆனா ரொம்ப நல்லா கனெக்ட் பண்ணிருக்கீங்க. போன செய்தி இந்த செய்திக்கும் தன்மானமும் மீட்கப்பட்டிருக்கிறது, நிலமும் மீட்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரெண்டு பகுதி. ஒன்னு வந்து டெப்சாங், DEPSANG என்று வருகிறது டெப்சாங். இன்னொன்னு டெம்சாக் என்று ரெண்டு இடம். இந்த டெப்சாங் என்று கூகுள் மேப்ல போய் பார்த்தீங்கன்னா, அந்த இந்தியா இப்படி வந்து அந்த மேப்ல வந்து இப்படி வந்து ஒரு இடத்துல மேலே ஏறும், இப்படி கீழே இறங்கி இப்படி மேலே ஏறும். அந்த கீழ் இறங்கி மேலே ஏறக்கூடிய இடத்துல இருக்கிறதா டெப்சாங். அந்த இடம் வந்து உண்மையில மேப்ல நம்ம காட்டுற மொழியா, அது வந்து சைனா கையில இத்தனை வருஷமா 1962 இருந்து சைனா கிட்ட இருக்கு. 982 கிலோமீட்டர் பகுதியில் அந்த டெப்சாங் சுற்றி உள்ள பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க சைனா. இப்ப இனிமேல் நீங்க வந்து இந்த பெட்ரோல் நான் பண்ண மாட்டோம். அதே போல இன்னொன்னு டெம்சாக் என்கின்ற இடம், அதையும் மேப்ல போய் பார்த்துட்டு வந்தேன். நீங்க நியூஸ் போய் பார்த்தேன். இப்படி வரும்போது இந்த காஷ்மீர்ட்ட கிழக்க பக்கம் இப்படி வந்து இப்படி ஒரு சின்ன பெண்டு வரும். இந்த லெஸ் தேன் சிம்பிள் மாதிரி லெஸ் தேன் சிம்பிள் வரும். அந்த லெஸ் தேன் சிம்பிள் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த டெம்சாக். அதான் ரெண்டு கரு, ரெண்டுமே கவு தான். ரெண்டுமே கரு, அந்த கரெக்டா அந்த இடம். இது ரெண்டுமே இப்ப இருக்கக்கூடிய இந்த ராகுல் காந்தியுடைய தாத்தா வந்து தோத்து போய் விட்டு கொடுத்து ஓடி வந்த இடம் இந்த ரெண்டுமே. அப்ப இவங்க தாத்தா விட்ட இடத்த மோடி மீட்டு இருக்கார். எப்படி? சண்டை போட்டு தோத்து விட்டு வந்த இடத்த சண்டை போடாம மீட்டு வந்திருக்கிறார் மோடி. இப்போ நம்ம வந்து அந்த இடத்த முழு உரிமையை அப்படி கொடுக்கல. இருந்தாலும் நீங்க நீங்க இந்த இடத்துல நீங்க காவல் காக்க நீங்க வரலான்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் காலப்போக்கில் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு ஸ்டெப் விட்டான், நீ இந்த மாதிரி ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீ இந்த இடத்துல நீங்க நிக்கலாம், இதான் சொல்லியிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு ராஜாங்க ரீதியான ஒரு பெரிய வெற்றி ஒண்ணு கிடைத்திருக்கிறது. அதை நோக்கி நம்ம முன்னேறி கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இப்போ அந்த ஏரி கரையில பெரிய சண்டை நடந்து 3 குண்டுகளை பிடிச்சாங்க. சைனா கைட்டு இருந்த 3 குண்டுகளை பிடிச்சாங்க. இப்ப அதனுடைய விளைவுகள் நம்ம பார்க்க முடியும். ஆகவே இப்ப 370 நேரு கொண்டார், அவர் பண்ண முட்டாள்தனம். மீட்டது மோடி. ஆகவே நேரு செய்த ஒவ்வொரு தவறுகளும் மோடியால் சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, உக்ரைன்லயோ அல்லது வேற எங்கேயோ போர் நடந்து, வருஷக்கணக்கா போர் நடந்து, வியட்நாம் கம்போடியா போர் வருஷக்கணக்கா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா போரே நடக்காமல் நாம் இழந்த போதே நமக்கு வந்து மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், ராஜாங்க ரீதியான ஒரு பெரிய வெற்றி. இது ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, இதுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில அவன் சைனாக்காரன் ரோடு போடுறான், அது பண்றான், நம்ம கிட்ட எங்க ஜெட்லாம் வாங்குறதுக்கு காசா இருக்கு அப்படின்னு புலம்பினர் பாதுகாப்புத்துறை அமைச்சர். ஆமா, இன்றைக்கு அத்தனை இடங்களுக்கும் வந்து ரோடு கனெக்ஷன் வந்தாச்சு. ரோடு கனெக்ஷன் சாதாரண ரோடு கிடையாது, வார் பிளேன் இறங்கியும் போலாம், ரோடும் இருக்கும். அந்த மாதிரி அந்த குவாலிட்டி ரோடு எல்லைகள் முழுக்க வந்து they are connected through ரோடு, ரயில், உயரமான ரயில் பல இடங்கள்ல